சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போ சவுல், நான் உனக்கு சொன்னபடி இந்த அமலேக்கியரை என்ன செஞ்சிரு, முற்றுமுடிய அழித்துரு. இது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளை. ஆனால் இவர் என்ன செஞ்சாரு, உமக்காகத்தானே ஐயா இவைகளை சேர்த்து வைத்தேனையா, கொல்ல முடியலை, கொழுமையா இருக்குது, உமக்காக வச்சிருக்கேன் ஏன்ட்டார். ஆண்டவர் போயிட்டு வா ராசா, நீ வேலைக்கு ஆக மாட்ட ராசான்ட்டார். ஏன்? சொன்னது ஒன்று, செய்யுது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். அவர் நினைச்சா ஜெயிக்க முடியுமா? திருப்பி ஆண்டவர் அமலேக்கியருக்கு பலத்தை கொடுத்து விட்டார்னா சொல்லி முடிஞ்சு இங்கிட்டு. அப்படி அல்ல. மலை தேசத்தை நான் போய் பிடித்து கொள்ளுவேன்னு என்ன செய்கிறாங்க ஒரு கூட்டம், நாங்கள் சுயத்தில் ஓடுறாங்க. ஆண்டவர் அங்கேருந்து இவங்களை தாண்டி வரைக்கும் போகிற வரைக்கும் முறியடிச்சாராம். யார்? இஸ்ரவேலர் தான். மலை தேசத்தை பிடிக்க போனால் அதே ஜனம் கர்த்தருடைய ஜனம் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மலைக்கு போனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்கள முறியடிக்க அவங்கள எழுப்புறார். இவங்க முறிந்தோடி ஓடுறாங்க. ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த கஷ்டம்? ஆண்டவர் சொல்ல கேளாம அங்க போனதுனால அது என்னது? ஆமா. இதே அடுத்த வாட்டி மறுபடியும் என்ன செய்யறாரு, மலை தேசத்தை பிடிக்கிறதுக்கு எழும்புறாங்க. ஆண்டவர் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லும் பொழுது அங்க போகும்போது அதனுடைய ஆசீர்வாதம் வேற, நாம போகும் பொழுது அங்க நடக்கிற காரியங்கள் வேற.